அனைவருக்கு வணக்கம். சிந்து பைரவி நியூப்ரமோ. இங்க பாரு, என்னை பார்க்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இல்லை, அப்புறம் எதுக்காக இங்கவே இருக்க? ஒழுங்காங்கிறதே கிளம்புன்றாங்க டாக்டர். நான் உன்னை கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்க, நீ வரணுன்றாங்க. இங்க பாரு, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்னடனா என்னை கையோட கூட்டிட்டு போகணும், காலோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டர். நீ என்னை என்ன பண்ணாலுமே சரியான, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு நீ வேணும்ன்றாங்க. இங்க பாரு, இங்க இருந்து போ. நான் பண்ண பெரிய கால் பண்றேன், அவங்க தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சிந்து சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதன்றாங்க. நான் வரணுவாங்க. ஏன்பா, உன் பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா, ஆனா அவளுடைய அன்பை பாசி புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு இந்த அளவுக்கு காயப்படுத்துறியாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்க இருக்கவங்க பேசிக்கிறாங்க. அதனால கோவப்படுறாங்க. சரி ஸ்னேகா, வேற வழி இல்லை, பெரியம்மா கூப்பிட்டா நான் போய் தான் ஆகணும், பெரியம்மா என்ன நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சிந்து வந்து சம மாசம் சவால் விடுறாங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, ஏன் உங்களால கூட பிரிக்க முடியாது. என் புருஷன் என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்ன்றாங்க. அதை விட்டுட்டு என் புருஷனை அபகரிக்கணும்னு நினைச்சிங்க, அதுக்கப்புறம் உங்களை உறுத்தல் இல்லாத பண்ணிடுவேன்ட்டு சிந்து மிரட்டிட்டு போறாங்க. ஸ்னேகாவையும் அவங்களுடைய அப்பாவையுமே. சிந்து பேசிட்டு போறதா நினைச்ச ஸ்னேகாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.